Hello Pasangala, good evening, good evening, good evening. Good evening one and all. Welcome to Xylem. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நாம ரெடாக்ஸ் ரியாக்ஷன் படிக்கலாமா? அதுவும் ஒன் ஷாட்ல. அதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்காக தான் நீங்களும் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் நாம ஆரம்பிக்க போறோம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஒன் ஷாட்ல நாம இன்னைக்கு முடிக்க போறோம். ஸோ இந்த சாப்டர்ல பேசிக்கலி என்னென்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அந்த கான்செப்ட் கிளியராக இருக்கணும். கிளாசிக்கல் கான்செப்ட் இருக்குது, எலக்ட்ரானிக் கான்செப்ட் இருக்குது, ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட் இருக்குது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அதை பற்றி படிக்கணும். தென் ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷனுக்கான சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை படிக்கணும். ஸோ கால்குலேட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்காங்க, காம்பினேஷன், டிகம்போசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன், அதெல்லாம் படிக்கணும். தென் அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குது. ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று அயன் எலக்ட்ரான் மெத்தட் அண்ட் இன்னொன்று ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். எஸ், ஹாய், ஹலோ, ஹாய் வெத்ரி, ஹாய் மகா, ஹாய் ஜெகநாதன், நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஜெகநாதன். ஹலோ ஹரீஷ், ஹரீஷ் தான் நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வேணும்னு சொல்லி நம்ம கூடவே, நாட் ஓன்லி வித் மீ, ஓகே, சைலத்தில் என்டையர் ஃபேக்கல்ட்டிஸ் பின்னாடி போய் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கினவன் தான் ஹரீஷ். ஸோ ஹரீஷ், திஸ் இஸ் ஃபார் யூ. ஹாய் சுரேஷ், ஹலோ சுரேஷ், லலிதா, வலைக்கும் சலாம் காஷிஃபா, ஹாய் லெவித்தன், நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஹாய் ரஃபீக், குட், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா? ஸோ வந்தவங்க எல்லாரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் லைக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கிளாஸை பாருங்கள். போகலாமா? ஸோ பசங்களா, சைலத்தோட ஒரு செஷன் ஆரம்பிக்கும் போது சைலத்தோட கோர்சஸ் பற்றி சொல்லாமல் எப்படி ஆரம்பிக்க முடியும்? எஸ், ஸோ சைலத்துக்கு வந்து சைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th படிக்கிற பசங்களுக்காக ஆன்லைனில் வி ஹாவ் an எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் ப்ரோக்ராம் கால்டு தளபதி பேட்ச். அதே மாதிரி 11th 12th படிக்கிற பசங்களுக்கு ஆஃப்லைனில் படிக்கிறதுக்கு வி ஹாவ் தலா ப்ரோ அண்ட் தளபதி ப்ரோ ஆஃப்லைன் ப்ரோக்ராம் இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, இந்த இடத்துலலாம். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன, உங்களுக்கு கான்செப்ட் கிறிஸ்டல் கிளியர் ஆகிடும். அப்புறம் போர்டு எக்ஸாம் ஆகட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், அசால்ட்டாக போய் எழுதி சூப்பராக மார்க் எடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஹை லெவல் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸை பர்சியூ பண்ணலாம். தட் இஸ் அட்வான்டேஜ். எஸ். ஸோ லாஸ்ட் இயர் சைலத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இங்கே முன்னாடி இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர், இது எதுக்கு நான் படம் காட்டுறது இல்லை, ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இது மாதிரி உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ தே ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். அதனால அவங்களுக்கு இந்த ரிசல்ட் எடுக்க முடிஞ்சது. அப்படின்னா நீங்களும் ஒர்க் பண்ணால் உங்களுக்கும் எடுக்க முடியும். ஸோ ஒர்க் பண்ணுறது எங்கே, அதுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் வேணும். அது சைலத்தோட கையில் இருக்குது. ஸோ தட் இஸ் வை வி ஆர் ப்ரமோட்டிங் சைலம் இன் அவர் வீடியோஸ். ரெடியா வசங்களா? ரெடியா? ஏன் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். தளபதி, திஸ் இஸ் அவர் ஆன்லைன் ப்ரோக்ராம். அண்ட் தலா ப்ரோ அண்ட் தளபதி ப்ரோ வந்து ஆஃப்லைன் ப்ரோக்ராம். அண்ட் ஃபார் ரிப்பீட்டர்ஸ், உங்களோட சீனியர்ஸ் ரிப்பீட்டர்ஸ், நீட் 2026க்காக ப்ரிப்பேர் பண்ணணும், நீட் 2026 கிராக் பண்ணணும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கான வெட்ரி பேட்சும் இருக்குது, ஆஃப்லைனில் படிக்கிறதுக்கு மாரா பேட்சும் இருக்குது. எஸ் சார், வில் யூ ஸ்டார்ட் a CBSE online batch? Online CBSE online batch sir by next year for 11th. You are asking me 11th online batch illa 12th online. 12th online already irukku. We have Thalapathy batch. Harish, we have a Thalapathy batch, that is 12th online batch. Okay. Yes. Okay, so any more enquiries உங்களுக்கு இருக்குதுன்னா you can call to this number 8129000700. சைலத்தோட மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம் உங்களோட கால் அட்டன் பண்ணி உங்களோட கிரீவன்சஸ் எல்லாத்தையும் கேட்டு உங்களோட என்கொயரிஸுக்கெல்லாம் ப்ராப்பரான பதில் தருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும் பசங்களா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி சாப்டர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரில் நாம ஆக்சிடேஷன் படிக்கணும். ஆக்சிடேஷன் தெரியாமல் என்ன ரெடாக்ஸ், அதுக்கப்புறம் ரிடக்ஷன் படிக்கணும். ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் தெரியாமல் யாருக்கும் ரெடாக்ஸ் ரியாக்ஷனை படிக்க முடியாது. கிளியரா? So redox means the combination of oxidation and reduction both occurs simultaneously. அதான் இந்த சாப்டரோட மீனிங். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே டைம்ல அட் ஏ டைம் சைமல்டேனியஸா நடக்குதுன்னா that is called a redox reaction பசங்களா. 12th, yes, 12th we have online already இருக்குதா, தளபதி பேட்ச் இருக்கு. CBSEs are like even MAARA, CS. Okay. So Harish,
Okay, that I need to discuss with the team. Okay. We have online we have physics, chemistry, botany, zoology. Okay, and the combination da poitu irukku. You are asking CS and all la. Purinjudhu. Got it. So we are starting the sessions. First of all, what are redox reaction possible? Already na solliyachu. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா ஒரு ரியாக்டன்ட் இருக்கும், இங்க ப்ராடக்ட் இருக்கும். கரெக்டா? ரியாக்டன்ட் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும். ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும்போது அங்க ஒரு ஸ்பீஷீஸுக்கு ஆக்சிடேஷனும் நடக்குது, அதே மாதிரி ரிடக்ஷனும் நடக்குது. ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ரெண்டும் ஒரே சிங்கிள் ரியாக்ஷன்ல நடக்குதுன்னா that is called redox reaction. Substance is oxidized, another is reduced at the same time, instantaneously or simultaneously. Ready? Yes. So பசங்களா புரிஞ்சுதா? redox reaction அந்த டெஃபினிஷன் புரிஞ்சுது இல்ல? at a time oxidation நடக்கணும், reduction நடக்கணும். அப்போ அடுத்த கேள்வி, சார் வாட் இஸ் ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன? ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன? பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். பாருங்க, இதுக்கு கிளாசிக்கல் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கிளாசிக்கல் கான்செப்ட் என்ன சொல்றாங்க? According to classical concept, oxidation, reduction. According to classical concept, oxidation means addition of oxygen. Oxidation. Sir, oxygen is an electronegative element. So addition of oxygen mattu illa, addition of any other electronegative element or any other electronegative atom, aduvum oxidation da. Addition of oxygen, addition of electronegative atom, adellame oxidation. So what is reduction? Sir, what is reduction? Addition of hydrogen or electropositive. That is called a classical concept. அதே மாதிரி removal of hydrogen, அது oxidation. Addition of hydrogen, reduction. அப்போ removal of hydrogen, oxidation. Addition of oxygen, oxidation. அப்போ removal of oxygen, reduction. அது வந்து காமன் சென்ஸ், உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு கான்செப்ட் என்னன்னா எலக்ட்ரானிக் கான்செப்ட்ல பசங்களா நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, லியோகர் சமயோங்கர், அது இல்ல லியோகர். இதுல லியோகர் என்னன்னா loss of electron is oxidation. பசங்களா, loss of electron is oxidation and gain of electron is reduction. Simple. electron lose பண்றது oxidation, electron gain பண்றது reduction. Loss of electron oxidation and gain of electron is reduction. Clear? Yes Manikandan, very good Manikandan. Yes, very good. Hi Darun. Super. Chapter மொத்தத்துல ஈஸியா தான் இருக்கும். கரெக்ட் மணிகண்டன், absolutely. அப்போ எலக்ட்ரானிக் கான்செப்ட் உங்களுக்கு இருந்து. அடுத்தது என்னன்னா ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட். ஆக்சிடேஷன் நம்பரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பேசலாம், பட் இப்போ டெஃபினிஷன் மட்டும் கேட்டுக்கோங்க. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஆக்சிடேஷன். இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஆக்சிடேஷன். ஒரு ஸ்பீஷீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஆக்சிடேஷன். அண்ட் டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், அப்போ அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ரிடக்ஷன். சார் அப்போ ரிடக்ஷன் நம்பர் எல்லாம் கிடையாது, சும்மா சொன்னேன். ரிடக்ஷன் நம்பரை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஓகே, there is only oxidation number. ஆக்சிடேஷன் நம்பர் கூடுனா ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சா ரிடக்ஷன். சிம்பிள். வெயிட் பண்ணுங்க மணிகண்டன். என்ன பாய், பொறுங்க பாய். கரெக்ட். எஸ் மகா, கிளியரா? ஸ்டேட் போர்டு சூப்பர் மணிகண்டன். ஸ்டேட் போர்டுல தரமசாலி பசங்க நிறைய இருக்காங்க. சோ ஆக்சிடேஷன் பத்தி நம்ம சொல்லியாச்சு, ரிடக்ஷனை பத்தியும் சொல்லியாச்சு. ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஓகே ஃபைன். இங்க நம்ம வந்து இதை பத்தி சொல்லல. சார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன? நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எல்லாம் சூப்பரா சொல்லுவேன், ஆனா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை பத்தி கேட்டா கொஞ்சம் மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எந்த ஸ்பீஷீஸ் தெரியுமா? எந்த ஸ்பீஷீஸுக்கு ரிடக்ஷன் நடக்குதோ அதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அப்போ எனக்கு ரிடக்ஷன் நடக்கும். என்ன சுத்தி இருக்கிறவனையெல்லாம் நான் ஆக்சிடைஸ் பண்ண வைப்பேன்.
So oxidizing agent is a chemical species which will oxidize others, but it will undergo reduction. அப்போ oxidizing agentக்கு என்ன நடக்கும்? reduction நடக்கும். அது மறந்துடாதீங்க. கிளியரா பசங்களா? அதே மாதிரி reducing agent பசங்களா இந்த வாட்டி நான் வந்து reducing agent அப்ப நான் என்ன பண்ணுவேன்? சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு என்ன நடக்கும்? I will undergo oxidation. சோ இப்படி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எந்த ஸ்பீஷீஸ்க்கு ஆக்சிடேஷன் நடக்குதோ அவன் தான் ரெடியூசிங் ஏஜென்ட். எந்த ஸ்பீஷீஸ்க்கு ரிடக்ஷன் நடக்குதோ அவன் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். மறந்துடாதீங்க. ஓகே 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 கிளியர். ஸ்பீஷீஸ் undergoing reduction. Species undergoing reduction is oxidizing agent. Species undergoing oxidation. யாருக்கு oxidation நடக்குதோ அவன் reducing agent. பசங்களா அவன் reducing agent. Thank you dear. Crystal clear? Super. Yes. ஜோலியா டீச் பண்ணணும், ஜோலியா நீங்க படிக்கணும். எதுக்கு ப்ரெஷர்? சைலத்தோட கான்செப்ட் என்ன தெரியுமா? சைலம் இஸ் அன் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். நம்மளோட விஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அதான் நம்மளோட மோட்டோ. ஸோ தட்ஸ் த ரீசன். வேற எதுவும் இல்லை. பக்கா கிளியரா பத்ரி? பக்கா கிளியரா மகா? மணிகண்டன்? காஷிஃபா? எஸ். போலாமா? அப்புறம் என்ன? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரியாக்ஷன் பிட்வீன் சோடியம் அண்ட் குளோரின். நம்ம ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதி பார்க்கலாமா சார்? செஷன் ஆரம்பிச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கூட எழுதல சார். அப்படியே நீங்க என்ன திட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போறேன். ரியாக்ஷன் வித் சோடியம் அண்ட் குளோரின். பசங்களா சோடியம் Na, குளோரின் Cl2. கரெக்டா? ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் சார்? சோடியம் குளோரைட் கிடைக்கும். பேலன்ஸ் பண்ணுங்க சார். அங்க ஒரு சோடியம், இங்க ஒரு சோடியம். பக்கா. அங்க ஒரு குளோரின், இங்க 2 குளோரின். தப்பு சார். அப்ப இங்க 2 போடணும் சார். அப்ப இங்கே 2 போடணும் சார். பெர்ஃபெக்ட் சார். சூப்பர் ஆயிடுச்சு சார். இப்ப பாருங்கடா, ஆக்சிடேஷன் நம்பரை பத்தி உங்களுக்கு தெரியணும். ஒரு எலிமெண்டோட நேட்டிவ் ஃபார்ம், எலிமெண்டரி ஃபார்ம், ஃப்ரீ ஸ்டேட்ல அதோட வேல்யூ எப்பவுமே 0. ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் 0. இதுவும் எலிமெண்டரி ஸ்டேட், ஃப்ரீ ஸ்டேட், நேட்டிவ் ஃபார்ம். ஸோ 0. ஆனா NaCl Na is an alkali metal. Alkali metalோட oxidation state எப்பவுமே +1. Alkali metals lithium, sodium, potassium, rubidium, cesium, francium. இது +1. அப்ப கண்டிப்பா குளோரின் வந்து -1 ஆகணும். குளோரினோட எப்பவுமே -1 நான் சொல்லல. ஆனா இது சோடியம் +1 ஆனதுனால குளோரின் -1. இப்போ பாருங்க பசங்களா, இப்போ பாருங்க, சோடியம் 0ல இருந்து +1 தான் மாறுது. 0 +1 இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்ப அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஆக்சிடேஷன். சார் குளோரின் 0ல இருந்து -1, 0ல இருந்து -1 டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்ப அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ரிடக்ஷன். சிம்பிள், வெரி சிம்பிள். சார் அப்ப யாருக்கு ஆக்சிடேஷன் நடக்குது? சோடியத்துக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. அப்ப சோடியம் யாரு? அப்ப சோடியம் தான் ரெடியூசிங் ஏஜென்ட். யாருக்கு ரிடக்ஷன் நடக்குது? குளோரினுக்கு. அப்ப குளோரின் யாரு? சார் குளோரின் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இஸ் தட் கிளியர்? இதுல எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சா? ஸ்டேட் போர்டுக்கும் ஜோலியா டீச் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். மணிகண்டன் கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா. இஸ் தட் கிளியர் பசங்களா? இது கிளியர் ஆயிடுச்சா? இதுல ஏதாவது இஸ் தட் கிளியர்? பர்ஃபெக்ட்லி கிளியர். இதுல எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஸோ யாருக்கு ஆக்சிடேஷன் நடக்குதோ அவன் தான் ரெடியூசிங் ஏஜென்ட். யாருக்கு ரிடக்ஷன் நடக்குதோ அவன் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பக்கா? போலாமா. நெக்ஸ்ட் என்ன? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இந்த வாட்டி சிங்க் இருக்கு, காப்பர் சல்ஃபேட் இருக்கு. பார்க்கலாமா சார்? ஜிங்கோட சிம்பல் Zn, ஜிங்கம். காப்பர் சல்ஃபேட் Cu. காப்பர் சல்ஃபேட்ல CuSO4. ரியாக்ஷன் நடக்கிறாங்க. என்ன நடக்கும் தெரியுமா பசங்களா? இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. சிங்க் மெட்டல், காப்பரும் மெட்டல். ஆனா காப்பரை விட சிங்கு ரியாக்டிவ் மெட்டல். ஒரு ரியாக்டிவ் மெட்டல் என்ன பண்ணுவேன்? நீங்க தான் வீட்டுல பெரிய பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க தம்பி தங்கச்சி மேல எப்படி மிரட்டி வைப்பேன்ல, அங்க போய் அதடுறா, இந்த போய் எதடுறான்னு சொல்லி சும்மா மிரட்டுவேன்ல, அதே மாதிரி சிங்கு வந்து ரியாக்டிவ் மெட்டல். அப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? காப்பர் சல்ஃபேட் இருந்து காப்பரை வெளியே போக சொல்றாங்க.
காப்பர் சல்ஃபேட்ல இருந்து காப்பரை வெளியே போக சொல்றேன். அண்ட் அந்த இடத்துல வந்து யார் உட்கார்ந்துருவேன்? சிங்க் வந்து உட்கார்ந்துருவேன். காப்பரோட இடத்துல சிங்க் வந்து உட்கார்ந்துடுறேன். காப்பர் பாவம் வெளியே போக வேண்டியிருக்கு. பிகாஸ் காப்பர் இஸ் a less reactive metal. சார் இந்த ரியாக்டிவிட்டியை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் எனக்கு ரியாக்டிவிட்டி சீரீஸ் தெரியும், உங்களுக்கும் தெரியணும். ரியாக்டிவிட்டி சீரீஸ் இஸ் an arrangement of elements based on the reactivity. அந்த சீரீஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் காப்பரை விட ரியாக்டிவான மெட்டல் தான் சிங்க். ஸோ ஹியர் வாட் ஹேப்பன்ஸ், காப்பர் சல்ஃபேட் இருந்து காப்பர் வெளியே போவேன். ஸோ வில் பி ஹேவிங் சிங்க் சல்ஃபேட் பிளஸ் காப்பர், சிங்க் சல்ஃபேட் பிளஸ் காப்பர். இப்போ இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா பசங்களா ஒரு விஷயம் இருக்கு. SO4 இருக்குல்ல, SO4 டோட்டலா அதோட சார்ஜ் -2. மறந்துடாதீங்க, சல்ஃபேட்டோட சார்ஜ் எப்பவுமே -2. அப்போ இது -2னா காப்பர் வந்து +2 தானே? ஆமா. இது நெகட்டிவ் ஃபார்ம் தானே? அப்ப இது 0 தானே? ஆமா. சிங்க் சல்ஃபேட்ல SO4 -2, அப்ப சிங்க் வந்து +2 தானே? ஆமா. காப்பர் வந்து நெகட்டிவ் ஃபார்ம் 0 தானே? எஸ் சார். சிங்க் 0ல இருந்து +2, 0ல இருந்து +2னா அதுக்கு பேர் என்ன? ஆக்சிடேஷன். சார் காப்பர் +2ல இருந்து 0, அப்ப அதுக்கு பேர் என்ன? ரிடக்ஷன். பசங்களா, and this is the reaction. நீங்க டேனியல் செல்ல படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் இயர் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர்ல டேனியல் செல்ல தான் நாம ஆரம்பிப்போம். This is the chemical reaction of Daniel cell. Ready? Very good. Guys who are following chemistry, follow maths classes also, like. Okay, very super. Thank you Manikandan. ஆனா இனிமே மறந்துடாதீங்க. ஓகே, clear. சூப்பர். சொல்லுங்க எல்லாரும் ஓகேவா? ரெடி. ஃபைன். போலாமா? பசங்களா, புதுசா வந்த பசங்க நம்ம வீடியோக்கு உடனே லைக் போடுங்க. தட் இஸ் த ரிவார்ட். ஓகே, நான் வந்து உங்ககிட்ட கேட்குற ரிவார்ட் அதான். ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ் யாருக்கெல்லாம் இந்த இது வரைக்கும் தெரியலையோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதுதான் ரியாக்டிவிட்டி சீரீஸ். இந்த சீரீஸ்ல ஃப்ளூரினுக்கு பாருங்க. ஃப்ளூரின் இங்க என்ன தருது? SRP. ஃப்ளூரினோட SRP, இது SRP வேல்யூ. SRPனா ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். SRP வேல்யூ 2.87. அடுத்தது அப்படியே போறோம். காப்பர் 2+. காப்பர் 2+ஓட இது வந்து 0.34. இதெல்லாம் பிளஸ். நான் வந்து லிஸ்ட் முழுசா எழுதல, ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வருது. ஹைட்ரஜன் வந்து 0. அதுக்கு பேர் இருக்கு she is a fantasy. அது கிடையாது. this is standard hydrogen electrode. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எதுக்காக? அது வந்து IUPAC நமக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி தந்திருக்காங்க. பிடிச்சுக்கோ. எதுக்காக? ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கோ. அந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி தான் மற்ற எலமெண்ட்ஸோட எல்லாம் SRP வேல்யூவை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா நெக்ஸ்ட் இயர் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர்ல படிக்கலாம். இப்போ அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே, தென் கீழே வரும்போது நம்ம லித்தியம் எல்லாம் இருக்கு. லித்தியம் பாருங்க. லித்தியத்தோட SRP வேல்யூ -3.05. ஸோ பசங்களா, SRP வேல்யூ நல்லா பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்ல போறேன். வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இடம் இருக்கா? இங்க இருக்கு. இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்ல போறேன். நல்லா பாருங்க. SRP வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ யாருக்கு கம்மியா இருக்கு? -3.05. அவன் தான் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். ஸோ லோ SRP யாருக்கு இருக்கோ அவன் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். மறந்திடாதீங்கள். லோவஸ்ட் SRP 2 பேர் இருக்கான். 2 பேரோட SRP வேல்யூ உங்களுக்கு தெரியும், அவங்க கொஸ்டின்ல தந்திருக்காங்க. அப்போ யாரோட SRP வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கோ அவன் தான் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். கிளியரா? லோ SRP மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். SRP வேல்யூ கம்மினா என்ன அர்த்தம்? அவனுக்கு ரிடக்ஷன் நடக்காது. அப்போ அவனுக்கு என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ அவனை எப்படி யூஸ் பண்ணலாம்? கேதோடாவா ஆனோடாவா? ஆக்சிடேஷன் நடக்கிற இடம் எப்பவுமே ஆனோடு தானே. ஸோ ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா அவன் வந்து ஆனோடா தான் இருக்கும். கிளியர். என்ன வேணும் உனக்கு? சொல்லுங்க, வேற என்ன வேணும்? இங்க பாருங்க. அதே மாதிரி ஹை SRP வேல்யூ ரொம்ப அதிகம். அப்ப அவனுக்கு ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் நடக்குதுன்னா அவன் யாரு? அவன் கேதோடு. அப்ப அவனோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்?
ரிடக்ஷன் நடக்குதுன்னா மெட்டலோட ரியாக்டிவிட்டி ரொம்ப லோ. லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். பசங்களா, இஸ் தட் கிளியர் சொல்லுங்க. இஸ் தட் கிளியர்? அப்ப எஸ்ஆர்பி வேல்யூல கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஹையஸ்ட் எஸ்ஆர்பினா மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் கிடையாது, லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். போலாமா? எஸ். நெக்ஸ்ட் கீ கான்செப்ட். இப்ப நம்ம சொன்னேன்ல அந்த விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இதுல புதுசா எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணேன். மறுபடியும் நான் எழுதுறேன். Zn plus Cu2 plus gives Zn2 plus Cu. இப்போ ரெண்டு மெட்டல் இருக்கு, சிங்கு இருக்கு, காப்பர் இருக்கு. யாரோட எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம் தெரியுமா? சிங்கோட எஸ்ஆர்பி வேல்யூ. நீங்க வேல்யூ பை ஹார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் சிங்கோட எஸ்ஆர்பி வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. காப்பரோட எஸ்ஆர்பி வேல்யூ பாசிட்டிவா இருக்கு. அப்ப யாரோட எஸ்ஆர்பி அதிகம்? காப்பரோட எஸ்ஆர்பி அதிகம். யாரோட எஸ்ஆர்பி அதிகமோ அவன் ரெடியூஸ் ஆவான். அதனால தான் Cu2 பிளஸ் Cuவா மாறுது. ரிடக்ஷன். எஸ்ஆர்பி அதிகம், ரிடக்ஷன் நடக்கும். ஏன்னா எஸ்ஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அதிகம்னா அவனுக்கு ரிடக்ஷன் தான் நடக்கும். எனக்கு ஈட்டிங் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு, நான் நல்லா சாப்பிடுவேன், அதானே அதோட அர்த்தம். I have the eating potential, so I will eat more. 10 பரோட்டா within 10 minutes சாப்பிடுவேன், அந்த மாதிரி. ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னா அவனுக்கு ஈஸியாக ரிடக்ஷன் நடக்கும். சிம்பிள். ரெடி. ஸோ சிங்க் இஸ் ஆக்சிடைஸ் அண்ட் காப்பர் இஸ் ரெடியூஸ். நீங்கள் படிச்சு பாருங்க. ரெண்டு மெட்டல், அப்போ ரெண்டு மெட்டல்ல யாரு வந்து ஆக்சிடைஸ் ஆவா, யாரு வந்து ரெடியூஸ் ஆவா, அந்த ஒரு காம்படிஷன். அந்த காம்படிஷன்ல யார் ஜெயிப்பா யார் தோப்பா அது வந்து டிசைட் பண்றது அவங்களோட ரியாக்டிவிட்டி. தட் மீன்ஸ் அவங்களோட எஸ்ஆர்பி வேல்யூ. தட் மீன்ஸ் ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல அவங்களோட பொசிஷன். எஸ்ஆர்பி வேல்யூ. இப்போ மேல இருப்பான் கீழே, அப்படி படிச்சிடாதீங்க பசங்களா, ப்ளீஸ். சார் மேல சீரீஸ்ல மேல இருக்கிறவன் ரியாக்டிவ், கீழே இருக்கிறவன் லெஸ் ரியாக்டிவ், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல இன்க்ரீசிங் ஆர்டர்ல பேஸ் பண்ணா அது ஒரு மாதிரி இருக்கும், டிக்ரீசிங் ஆர்டர்ல போட்டா என்ன ஆகும், அப்படியே உல்டாவா மாறும். அதனால சீரீஸ்ல மேல சீரீஸ்ல கீழேனா சொல்லாதீங்க, அது தப்பு. எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம், லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். எஸ்ஆர்பி வேல்யூ கம்மி, மோர் ரியாக்டிவ் மெட்டல். அது மட்டும் மூளையில ஏத்துக்கோங்க. இஸ் தட் கிளியர்? I have a sleeping potential. வா ஸ்லீப்பிங் பொட்டன்ஷியல் அவனுக்கு. அது ஈவன் ஐ டூ ஹேவ், அது எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஆனால் ஒர்க் பண்ணணும், நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா உழைக்கணும். அப்போ தான் வந்து பெயின்ஃபுல்லாக பாடி எல்லாம் பெயின் ஆகும், இல்லை ரொம்ப டயர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தூங்கும்போது அந்த தூக்கம் வந்து செமையான தூக்கம். இல்லை நம்ம வந்து எதுவுமே ஒர்க் பண்ணாமல் தூங்கினா அது வந்து சோம்பேறியோட தூக்கம். அப்படி நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம வந்து முழிச்சிருக்கிற டைமில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ சூப்பராக தூங்க முடியும். என்ஜாய் தட் ஸ்லீப். ஓகே, டூ தட். போலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, அலுமினியம் அயன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிளில் ரெண்டு மெட்டல் இருக்கு, அலுமினியம் இருக்கு, அயன் இருக்கு. அண்ட் ஐ நோ தட் அயனை விட அலுமினியம் வந்து மோர் ரியாக்டிவ் மெட்டல். அப்போ எஸ்ஆர்பி வேல்யூ அலுமினியத்தோடது லோ. அலுமினியம் வந்து லோ எஸ்ஆர்பி, இவன் வந்து ஹை எஸ்ஆர்பி. ரெண்டு பேரோட எஸ்ஆர்பி வேல்யூ நெகட்டிவ்ல தான் இருக்கு. இருந்தாலும் வேல்யூஸ்ல பார்க்கும்போது அயன் இஸ் ஹேவிங் கிரேட்டர் எஸ்ஆர்பி. அப்போ அவனுக்கு ரிடக்ஷன் நடக்குது, அலுமினியத்துக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. கிளியர் ஆயிடுச்சா? போலாமா? ஓகே, ஒரு கொஸ்டின் பாருங்க. ஜஸ்டிஃபை தட் த ரியாக்ஷன் Cu2O Cu2 இஸ் ஓகே, இது ரிடாக்ஸ் ரியாக்ஷனா? பாருங்க, ஈக்குவேஷன் எழுதுறேன். Cu2O plus Cu2S gives Cu plus SO2. இது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? Cu2Oல ஆக்சிஜன் -2. அப்போ Cu2 ஆக்சிஜனோட வேல்யூ பாருங்க, ஆக்சிஜனோட வேல்யூ -2. அப்போ ரெண்டு காப்பர் +2, ஒரு காப்பர் +1. கிளியர்? Cu2S சல்ஃபர் -2, ரெண்டு காப்பர் +2, ஒரு காப்பர் +1. இங்க வாங்க, காப்பர் 0 எலிமெண்டரி ஸ்டேட். SO2ல ஆக்சிஜன் -2, சல்ஃபர் +4. ரெடியா? அப்ப காப்பர் பாருங்க சார், காப்பர் +1ல இருந்து 0வா மாறுது. +1ல இருந்து 0னா என்னடா?
Sir, decrease in oxidation number, so it is reduction. Sir, அப்புறம் sulfur. Sir, sulfur -2 இருந்து +4 மாறுது. -2 இருந்து sulfur +4 மாறுது. That means oxidation. Sir, இங்க copper reduce ஆகுது, sulfur oxidize ஆகுது. Yes, this is a redox reaction. Yes, sir, this is a redox reaction. Is that clear? Okay, very good. பத்ரி சொல்றாங்க Cu2O is oxidizing agent. அப்படியா? பார்க்கலாமா? யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், யார் ரெடியூசிங் ஏஜென்ட்னு பார்க்கலாமா? யாருக்கு தான் ரிடக்ஷன் நடக்குது? சார், ரிடக்ஷன் Cu2ஓக்கு நடக்குது. அப்போ வெரி குட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து Cu2O. யாருக்குடா ஆக்சிடேஷன் நடக்குது? Cu2S க்கு. அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் Cu2S. வெரி குட் பத்ரி. அப்சல்யூட்லி பத்ரி. கிளியரா பசங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்குமே புரிஞ்சதா? இங்க பாருங்க, ஆக்சிடென்ட் ரிடக்டன்ட் எல்லாம் சொல்றாங்க பசங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிடென்ட், ஆக்சிடைசர் எல்லாமே ஒண்ணுதான். ரெடியூசிங் ஏஜென்ட், ரிடக்டன்ட், ரெடியூசர் எல்லாமே ஒண்ணுதான். ஹாய் ராம்தாஸ். ஹாய். போலாமா? அடுத்தது கொஸ்டினா இல்ல, ஆக்சிடேஷன் நம்பர். What is oxidation number? Oxidation number is the charge present on an atom in a compound. Oxidation number is the charge present on an atom in a compound. அவ்வளோதான். டெஃபினிஷன்லாம் கேட்க மாட்டேன். இது போர்டு எக்ஸாம் கேட்பேன். ஓகே, நான் வந்து ரிப்பீட்டர் கிளாஸோட ஞாபகத்தில் சொன்னேன். கேட்பேன். ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன? சார்ஜ் present on an atom in a compound. ரெடியா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ரூல்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ பசங்களை வாங்கடா ரூல்ஸ் படிக்கலாம். முதல்ல ரூல்ஸ் என்ன? ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல், எலமெண்டரி ஸ்டேட்டில் எல்லாரோட ஆக்சிடேஷன் நம்பரும் 0. எலமெண்டரி ஸ்டேட்டுக்கு இன்னொரு பேர் ஃப்ரீ ஸ்டேட், நேட்டிவ் ஸ்டேட். அதில் எல்லாரோட ஆக்சிடேஷன் நம்பரும் எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். ஆக்சிடேஷன் நம்பர் 0வா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். S8 0, P4 0, காப்பர் 0, சோடியம் 0, H2 0, O2 0. அப்படி போகும். ஓகே சார், அடுத்த ரூல் சொல்லுங்க. அடுத்த ரூல் என்ன தெரியுமா பசங்களா? ஆல்கலி மெட்டல்ஸ். சார், ஆல்கலி மெட்டல்ஸ்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். அவங்களுக்கு எப்பவுமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சார், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் யார் சார்? அவங்க பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்ஷியம், பேரியம், ரேடியம். அவங்களுக்கு எப்பவுமே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். கிளியரா? மறந்துடாதீங்க. நேட்டிவ் ஃபார்ம்ல 0டா. அது யாரானாலும் எப்படி ஆனாலும் நேட்டிவ் ஃபார்ம்ல 0 தான். காம்பவுண்ட்ல ஆல்கலி மெட்டல் +1, காம்பவுண்ட்ல ஆல்கலைன் எர்த் மெட்டல் +2. டன்னா? சார், அடுத்தது ஹைட்ரஜனை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். ஹைட்ரஜன் ஜெனரலி +1, ஆனா -1 இருப்பாங்க. எங்க? மெட்டல் ஹைட்ரைட்ஸ்ல கூட மெட்டல் இருந்தா ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் அங்க -1, அந்த இடத்துல மட்டும். இது இன்னொரு ரூல். ஓகே சார், அடுத்த ரூல் சொல்லுங்க சார். சார், ஆக்சிஜனை பத்தி சொல்லுங்க. சூப்பர். ஆக்சிஜன் வந்து ஜெனரலி -2. அப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆக்சைடு. ஆனா இன் சம் காம்பவுண்ட்ஸ் -1. அப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பெராக்சைடு. ஆனா இன்னும் சம் காம்பவுண்ட்ஸ் -1/2. அப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சூப்பர் ஆக்சைடு. அண்ட் ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும் எப்போ? வித் ஃப்ளூரின். கூட ஃப்ளூரின் இருந்தா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிட்டிவ் வேல்யூ, பிகாஸ் ஃப்ளூரின் இஸ் ஆல்வேஸ் -1. அப்ப அடுத்த ரூல் சொல்லவா? 4 ரூல் ஆயிடுச்சா? அஞ்சாவது ரூல், ஃப்ளூரின் எப்பவுமே -1. அதர் ஹாலஜன்ஸ், குளோரின், புரோமின், ஐடின், அவங்கெல்லாம் -1 இருப்பாங்க, +1 இருப்பாங்க, +3, +5, +7 எல்லாமே வரும். Yeah, OF2 is an example. OF2 ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். OF2 எங்க? OF2 பாருங்க. OF2 ஃப்ளூரின் -1. அப்ப 2 ஃப்ளூரின் -2, ஆக்சிஜன் +2. இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆக்சோஃப்ளூரைட்ஸ் சொல்லணும். ஆக்சைடுன்னு சொல்லக்கூடாது. ஆக்சைடுன்னு சொல்லணும்னா நீங்க -2 தான் எடுக்கணும். கிளியரா? அப்புறம் இன்னொரு ரூல் என்னன்னா, ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸோட ஆக்சிடேஷன் நம்பரோட ஆல்ஜிப்ராயிக் சம்மு
எடுத்தா 0. Sum of the oxidation number in a compound, neutral compound 0. அப்புறம் இன்னொரு ரூல் என்னன்னா டோட்டல் சம் எடுத்தா polyvalent cation, polyvalent anion எல்லாம் இருக்கு. அப்போ total sum is equal to that charge. For example, KMNO4 neutral. அதில் பொட்டாசியம் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இவங்களோட எல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்து சம் எடுத்தா it should be 0. அதே டைம்ல MnO4 மைனஸ் பெர்மாங்கனேட் அயோன், இதுல மேங்கனீஸ் இருக்கு, 4 ஆக்சிஜன் இருக்கு. அதோட எல்லாம் சம் எடுத்தா -1 கிடைக்கணும். அப்புறம் சிம்பிள் அயோன்ஸ் இருக்குல்ல, அது அயோன்ஸோட சார்ஜ் தான் ஆக்சிடேஷன் நம்பர். Na ஓட ஆக்சிடேஷன் நம்பர் +1, Mg2 ஓட ஆக்சிடேஷன் நம்பர் +2, F ஓட ஆக்சிடேஷன் நம்பர் -1, N3 ஓட ஆக்சிடேஷன் நம்பர் -3. சிம்பிள். இஸ் தட் கிளியர்? அவ்வளோதான் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் செட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் படிக்கணும். நான் சொன்னேன்ல, SO4 எப்போவுமே -2 தான், CO3 எப்போவுமே -2, OH எப்போவுமே -1, அதே மாதிரி C2O4 ஆக்சலேட் அது வந்து எப்போவுமே -2. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குரூப் ஆஃப் ஆட்டம் இருக்குது. குரூப் ஆஃப் ஆட்டத்தோட மொத்தத்தில் படிக்கிறது எப்போவுமே நல்லது, ஈஸியாகும் கால்குலேஷன். இஸ் தட் கிளியர் பசங்களா? சொல்லுங்கடா. ஷோ சம் எனர்ஜி. நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு எனர்ஜி ஜோஷ் இப்போ காணோம், மிஸ் ஆகுது. நீங்க சாட் பாக்ஸ்ல எனர்ஜெட்டிக்கா இருந்தா தான் எனக்கு இங்க எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் மை பூஸ்ட். ரெடியா? எஸ் பத்ரி, தேங்க்யூ. போலாம். ரெடி? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் சார், சல்ஃபர் இன் SO4 மைனஸ்ல சல்ஃபரோட வேல்யூ கேட்குறாங்க. SO4 மைனஸ்ல சல்ஃபரோட வேல்யூ எத்தனை சல்ஃபர்? ஒரு சல்ஃபர். ஸோ X 4 ஆக்சிஜன், அப்போ -8, that is equal to -2. So X is equal to -2 + 8. The answer is +6. சல்ஃபரோட வேல்யூ +6. எப்படி நான் -2 போட்டேன்? ஈக்குவல் டு, ஏன்னா இங்க டோட்டல் சார்ஜ் -2 அது போட்டேன். நியூட்ரலா இருந்தா ஈக்குவல் டு 0 போடுவேன். இங்க டோட்டல் சார்ஜ் -2, அதனால தான் -2 போட்டேன். SO4 சொன்ன அந்த -2 ஆக்சிஜனோட -2 கிடையாது, சல்ஃபரோட -2 கிடையாது, SO4 மொத்தம் சார்ஜ். SO4 மொத்தம் சார்ஜ். தேங்க்யூ பத்ரி, தேங்க்யூ கஷிஃபா. இஸ் தட் கிளியர்? ஹரிஷ் எங்கடா இருக்க? புரியுதா? போலாமா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஆக்சிஜன் இன் H2O2 சார், சிம்பிள் சார், ஏன்னா இதோட பேர் உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போ கண்டிப்பா ஆக்சிஜனோட வேல்யூ -1 வரணும். இருந்தாலும் நமக்கு தெரியாத மாதிரி நடிக்கலாமா? நடிச்சுட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும், ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1. ஸோ +1. ஆனால் 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ +2. அப்போ O2 மேல -2, 2 ஆக்சிஜன் -2, ஒரு ஆக்சிஜன் -1. ஸோ ஆன்சர் -1. கிளியரா? நடிச்சுட்டேன். ரெடியா? போலாமா? இன்னும் எக்ஸாம்பிள் இருக்கு. நைட்ரஜன் HNO3 சார், HNO3 நைட்ரிக் ஆசிட்ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஒரு ஹைட்ரஜன் +1, ஒரு நைட்ரஜன் அப்போ தெரியாது X, 3 ஆக்சிஜன் -6, that is equal to நியூட்ரல் தானே 0. so X is equal to 6 - 1, answer is +5. so இங்க நைட்ரஜன் வந்து +5. ரெடி? அடுத்தது குரோமியம் இன் K2CrO4 பார்க்கலாம். K2CrO4 அதுல குரோமியம் கண்டுபிடிக்கணும். சார் பொட்டாசியம் இருக்கு, பொட்டாசியம் ஆல்கலி மெட்டல், 2 பொட்டாசியம், அப்போ இங்க 2, ஒரு குரோமியம் X, 4 ஆக்சிஜன் -8, that is equal to 0. so X is equal to 8 - 2, the answer is +6. Very good Maha, you did it, good job. பேர் மாதிரியே நீ மகா. எஸ் பத்ரி, போலாமா? சார், டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. காம்பினேஷன் இருக்கு, டீகம்போசிஷன் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் இருக்கு. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பினேஷன் ஒன்றும் இல்லடா, 2 ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுற மாதிரி. பாருங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. மெக்னீஷியம் பிளஸ் நைட்ரஜன் சேர்ந்து மெக்னீஷியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, மெக்னீஷியத்தோட வேலன்சி +2, அந்த 2 நைட்ரஜனுக்கு கீழே. சார், நைட்ரஜனோட வேலன்சி -3, அந்த 3 மெக்னீஷியத்துக்கு கீழே.
இதுதான் காம்பவுண்டோட ஃபார்முலா. இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. 3 மெக்னீசியம் 2 நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிடேஷன் நம்பரை செக் பண்ணலாம். மெக்னீசியம் எலிமெண்டரி ஸ்டேட் 0, நைட்ரஜன் எலிமெண்டரி ஸ்டேட் 0. சார் Mg3N2ல மெக்னீசியம் ஆல்கலைன் எர்த் மெட்டல் எப்பவுமே +2. அப்ப 3 + 2 +6. அப்ப அங்க -6, 2 நைட்ரஜன் -6, 1 நைட்ரஜன் -3. சோ பாருங்க, மெக்னீசியம் 0ல இருந்து +2 மாறுது. சார் இட் இஸ் ஆக்சிடேஷன். நைட்ரஜன் 0ல இருந்து -3 மாறுது. சோ இட் இஸ் ரிடக்ஷன். யாருக்கு ஆக்சிடேஷன்? மெக்னீசியத்துக்கு. சோ ரெடியூசிங் ஏஜென்ட் யாரு? மெக்னீசியம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு? நைட்ரஜன். இஸ் தட் கிளியர்? This is a combination redox reaction because இங்க 2 ஸ்பீஷீஸ் இருக்கு, இங்க ஒரே ஒரு ஸ்பீஷீஸ் தான் இருக்கு. காம்பினேஷன் நடந்திருக்கு and oxidation reduction நடக்குது. so it is a combination redox reaction. Is that clear பசங்களா? Is that clear? கிளியர் நினைக்கிறேன். அடுத்தது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சிம்பிள் பாருங்க. சோடியம் ஹைட்ரைடு ஹீட் பண்ணா டீகம்போஸ் ஆகி சோடியம் பிளஸ் ஹைட்ரஜனா மாறுது. ஹைட்ரஜன் எப்பவுமே H2. அப்ப அங்க 2 ஹைட்ரஜன், அப்ப இங்கேயும் 2 போடுங்க, அப்ப இங்கேயும் 2 போடுங்க. பேலன்ஸ் ஆயிடுச்சு சார். இப்போ செக் பண்ணுங்க. என்ன செக் பண்ணுங்க சார்? இது காம்பவுண்ட் சார். காம்பவுண்ட்ல ஆல்கலி மெட்டல் எப்பவுமே +1. ஆல்கலி மெட்டல் +1 அப்ப ஹைட்ரஜன் -1. பாருங்க, ஹைட்ரஜன் -1 வித் மெட்டல். இங்க சோடியம் எலிமெண்டரி 0, இங்க ஹைட்ரஜன் எலிமெண்டரி 0. சோ சோடியம் +1ல இருந்து 0. சார் சோடியத்துல +1ல இருந்து 0னா ரிடக்ஷன். ஹைட்ரஜன் -1ல இருந்து 0. சோ தட் இஸ் ஆக்சிடேஷன். கிளியரா பசங்களா? சோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்குது. ஆனா ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸ் 2 ஸ்பீஷீஸ் ஸ்ப்ளிட் ஆகுது. சோ இட் இஸ் a decomposition reaction. Decomposition redox reaction. Ready? Decomposition redox reaction. போலாமா? நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். பசங்களா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல 2 இருக்கு. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு, நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, சோ முதல்ல நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி சொல்லவா? மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லா கேட்டுக்கோங்க. மெட்டலை ஒரு காம்பவுண்ட்ல இருந்து ஒரு மெட்டலை வெளியே அனுப்பணும்னா, நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கோப்பரை வெளியே போக சொல்றேன். யாரு சொன்னேன்? சிங்கு சொன்னேன். சிங்கு ஏன் அப்படி சொன்னேன்? ஏன்னா சிங் இஸ் அ மோர் ரியாக்டிவ் மெட்டல். அப்போ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ நடக்கும்? மோர் ரியாக்டிவ் மெட்டல் கேன் displace a less reactive metal. சார் அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் எழுதினா போதும். புதுசா எக்ஸாம்பிள் எல்லாம் யோசிக்க வேண்டாம். மோர் ரியாக்டிவ் மெட்டல் சிங்கு, லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் காப்பர். அப்போ காப்பர் சல்ஃபேட்ல இருந்து காப்பரை வெளியே போக சொல்றாங்க. யாரு? சிங்கு. So this is a perfect example for metal displacement reaction. ஏன்னா இங்க முதல்ல CuSO4 is the compound. அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற காப்பர் மெட்டலை இப்போ வெளியே போடா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்கேன். அந்த இடத்துல யாரு வந்து உட்கார்ந்துருக்கான்? சிங்கு வந்து உட்கார்ந்து. ஒரு மெட்டலால தான், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு மெட்டலால தான் இன்னொரு மெட்டலை ரீப்ளேஸ் பண்ண முடியும். சார் எந்த மெட்டலை? A more reactive metal can replace a less reactive metal in salt solution. Is that clear? Evergreen Vidyashram. அப்படின்னா ஹாய் ஜெகநாதன். கிளியரா பசங்களா? ஹாய் ஜாய். பேர்லயே ஜாய், படிக்கும் போதே ஜாய். சூப்பர். ஜாய். கிளியரா பசங்களா? ஒரு மெட்டலால தாண்டா இன்னொரு மெட்டலை ரீப்ளேஸ் பண்ண முடியும். A more reactive metal can replace a less reactive metal. Clear. போலாம். அடுத்தது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியாச்சு. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியாச்சு. நான் மெட்டல். சார் நான் மெட்டல் எப்படி பார்க்கலாமா? மெட்டல் or non-metal can displace a non-metal. ஆஹா சார் இது என்ன? நான் என்ன சொன்னேன்? ஒரு மெட்டலால தான் மெட்டலை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா நான் மெட்டலை வெளியே போடா சொல்றதுக்கு மெட்டலுக்கும் ஒருமை இருக்கு, நான் மெட்டலுக்கும் ஒருமை இருக்கு. ஸோ நான் மெட்டலுக்கு வெளியே போடான்னு சொல்றதுக்கு ஒரு மெட்டலாலையும் முடியும், நான் மெட்டலாலையும் முடியும். பட் ரெஸ்பெக்டிவ் அவங்க என்ன இருக்கணும்? there should be more reactive இருக்கணும். மெட்டல் மோர் ரியாக்டிவா இருக்கணும், நான் மெட்டலும் மோர் ரியாக்டிவா இருக்கும். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் சொல்றேன். நல்லா பாருங்க. சோடியம்
சோடியம் ஆல்கலி மெட்டல். எடுத்து தண்ணியில் போடு, கொஞ்சம் தூரமாக இருந்து போட்டால் போதும். ஓகே, சோடியம் தண்ணியில் போட்டேன், அவ்வளோதான். கிட்ட போயிட்டுலாம் போடக்கூடாது, ஏன்னா இட்ஸ் அ ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், வெடிச்சிடும். அப்புறம் மூஞ்சி மோரெல்லாம் பிரச்சனை ஆகிடும். என்ன நடக்கும்? சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்போ யார் வெளியே போவேன்? ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போவோம். கிளியரா? H2O அதுல H பிளஸ் இருக்கு, OH மைனஸ் இருக்குடா. சோடியம் என்ன பண்ண? சோடியம் இந்த OH மைனஸ் கூட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த H தனியா போறேன், H தனியா இருந்தா இன்னொரு H பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவேன், அவன் தான் H2 கேஸ், ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இங்க வெளியே போனவன் யாரு? சார் வெளியே போனவன் ஹைட்ரஜன். Who is hydrogen? Metal or non-metal? Sir, hydrogen is a non-metal. ஹைட்ரஜன் வெளியே போயிருக்கேன். யாரு வெளியே அனுப்புனது? சார் அது இவன் தான் சார். இவன் யாரு? மெட்டல். ஸோ ஒரு மெட்டலால நான் மெட்டலை வெளியே போக சொல்ல முடியும். மெட்டல் கேன் ரீப்ளேஸ் ஏ நான் மெட்டல். இஸ் தட் கிளியர்? ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் யுவர் redox reaction part. ஐ திங்க் லாஸ்ட் இயர் வீடியோ நினைக்கிறேன் ஜோய், தட் வாஸ் லாஸ்ட் இயர் வீடியோ. இப்போ தான் நான் இது வந்து ஒன் ஷாட். ஓகே, இதில் வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான எல்லா டாப்பிக்கும் இந்த வீடியோவில் இருக்கும். தேங்க்யூ ஜோய், தேங்க்யூ. கிளியர் பசங்களா? ஒரு மெட்டலால நான் மெட்டலை வெளியே போக சொல்ல முடியும். திஸ் இஸ் எக்ஸாம்பிள். சார் அப்போ நான் மெட்டலை வெளியே போக சொல்ல முடியுமா? முடியும். அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதுதான் நம்ம ஹாலஜன்ஸ். ஸோ மோஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல் யாரு? ஃப்ளூரின். ஸோ ஃப்ளூரினால குளோரினை வெளியே போக சொல்ல முடியும், புரோமினை வெளியே போக சொல்ல முடியும், அயோடினை வெளியே போக சொல்ல முடியும். குளோரினால ஃப்ளூரினை போக சொல்ல முடியாது, ஏன்னா ஃப்ளூரின் அதுக்கு மேலே. புரோமினை சொல்ல முடியும், அயோடினை சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, குளோரின் ரியாக்டிங் வித் HBr. என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்குது பாருங்க, வேடிக்கை பாருங்க. HCl plus Br2. பாருங்க, இங்க யாரு வெளியே போனது? சார் புரோமின் யாரு? நான் மெட்டல். இங்க யாரு வெளியே அனுப்புனது? சார் குளோரின் யாரு? நான் மெட்டல். சோ குளோரின் நான் மெட்டல், வெளியே போன புரோமின் நான் மெட்டல். a non-metal can replace another non-metal. the thing is புரோமினை விட குளோரின் is a more reactive non-metal. அந்த கண்டிஷன் இருக்கணும். திருப்பி இங்க புரோமின், அந்த இடத்துல குளோரின் பார்க்க முடியாது. that was spontaneous நடக்காது. அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி எல்லாம் கொடுத்து நடத்த வைக்கணும், அது பாட்டுக்கு நடக்காது. இஸ் தட் கிளியர்? அப்போ ஒரு நான் மெட்டலை வெளியே அனுப்பணும்னா ஒரு மெட்டலாலையும் முடியும், நான் மெட்டலாலையும் முடியும். the thing is reactivity should be high. இஸ் தட் கிளியர் பசங்களா? போலாமா? ஸோ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க. மெட்டல் நான் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்றதும் பார்த்தாச்சு, நான் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்றதும் பார்த்தாச்சு. கிளியரா? அக்கா சூப்பர் ஃபைன், தட் வாஸ் so awesome. ஸோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் நம்ம காம்பினேஷன் பார்த்தாச்சு, டீகம்போசிஷன் பார்த்தாச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தாச்சு. அடுத்தது டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். வாட் இஸ் திஸ்? ரொம்ப சிம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிளா வந்து நான் ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுக்கிறேன். ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகுது. ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகும்போது வாட்டர் கிடைக்குது, பிளஸ் ஆக்சிஜன் கிடைக்குது. நல்லா பாருங்க. டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல என்ன சொல்ல போறேன்? H2O2 பாத்தீங்களா? H2O2ல ஹைட்ரஜன் வந்து +1, 2 ஹைட்ரஜன் +2, அப்ப 2 ஆக்சிஜன் -2, அப்போ 1 ஆக்சிஜன் -1. கிளியரா? கிளியர். H2O சார் ஹைட்ரஜன் வந்து +1, 2 ஹைட்ரஜன் +2, அப்போ 1 ஆக்சிஜன் -2. சார் O2 எலிமெண்டரி ஃபார்ம்ல 0. இப்போ பாரு வேடிக்கை. ஆக்சிஜன் hydrogen peroxide la oxygen oda oxidation number -1. From the -1 it is -2. -1 -2 na decrease ஆகுது, அப்படினா reduction. -2 0 ஆகுது, அப்படினா increase ஆகுது, அப்படினா oxidation. அப்போ reduction oxidation நடக்குது. So redox reaction அது ஓகே சார். ஆனா ஏன் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் சொல்றேன்? அதுக்கு என்ன காரணம்? நல்லா பாருங்க. இது வரைக்கும் நாம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாம் ஒரு ஸ்பீஷிஸ், ஒரு கெமிக்கல் ஸ்பீஷிஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொரு கெமிக்கல் ஸ்பீஷிஸ் தான் ரெடியூஸ் ஆகும். ஆனா இங்க பாரு, ஒரே காம்பவுண்ட்ல இருக்கிற ஒரே எலிமெண்ட் தான் ஆக்சிடைஸும் ரெடியூஸும் ஆகுது.
if same element in a same compound undergoing both oxidation and reduction, then that is called a disproportionation redox reaction. Is that clear? Is that clear? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. பாருங்க அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கணுமா? எஸ்ஐட் 0, இங்க சல்ஃபர் சார் -2, இங்க சல்ஃபர் 2x 2x - 6 is equal to -2, so 2x is equal to +4, x is equal to +2, so இங்க +2. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, சல்ஃபர் 0ல இருந்து சார் சல்ஃபர் 0ல இருந்து -2 ரிடக்ஷன் ரிடக்ஷன், சல்ஃபர் 0ல இருந்து +2 சார் ஆக்சிடேஷன். ஸோ ஒரே காம்பவுண்ட் சல்ஃபர், ஒரே எலிமெண்ட், சேம் எலிமெண்ட் அண்டர்கோயிங் போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஸோ திஸ் இஸ் another example for disproportionation redox reaction. சிம்பிள், பக்கா, பத்ரி, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸோ பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் போறேன், பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பண்ண போறேன். கிளியரா கிளியரா பசங்களா? ரெண்டு மெத்தட் இருக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு. ஒன்று ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு, இன்னொன்று ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தடு. ஓகே, இப்போ நீங்கள் ரெண்டும் படிக்கணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் இந்த மெத்தடில் பண்ணுங்க அந்த மெத்தடில் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் 12th முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் எல்லாம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் மட்டும் படித்தா போதும். தட் வாஸ் மோர் ஈஸி. தட் வாஸ் மோர் ஈஸி. சார் we want all classes by what? When is next? சாட் எனக்கு முழுசா பார்க்க முடியல. என்ன வேணும் ஜாய்? ஓகே ஓகே ஓகே, ஐ திங்க் அப்டேட் ஆகும். நம்ம சேனல்ல வரும், நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ரெடியா? பக்கா கிறிஸ்டல் கிளியர்? ஓகே பசங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் படிக்க போகிறேன். இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் ஸ்டெப்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. நமக்கு டேரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பக்காவாக படிக்கலாம். ரெடியா? யா வாங்க. கொஸ்டின் இப்படி தான் வரும். இல்லை ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் தான் அவங்க எழுதி தரணும்னால நம்ம ஆசைப்படலாம், தப்பு இல்லை. நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் அப்படி தான் கிடைக்கும்னு இருக்காது. ஓகே, கடவுள் நமக்கு என்ன தருவும் தெரியாது இல்லை. ஸோ நாம் எதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து பெர்மாங்கனேட் அயோன்னு சொல்கிறாங்க. பெர்மாங்கனேட் அயோன்னா இனிமேல் உங்களுக்கு தெரியணும், இட் இஸ் MnO4-. இதோட பேர் தான் பெர்மாங்கனேட் அயோன். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்குல்ல, அதுலேருந்து கேக் தூக்குனா -1 வரும், அதான் பெர்மாங்கனேட் அயோன். இட் இஸ் ரியாக்ட் வித் புரோமைடு. புரோமைடு அயோன்னா இனிமேல் உங்களுக்கு தெரியணும், இட் இஸ் Br-. இன் பேசிக் மீடியம்னா ஃபைனல் ஈக்குவேஷனில் H+ இருக்கக்கூடாது. எதுதான் இருக்கணும்? OH- இருக்கணும். H+ இருந்தால் அசிட்டிக் மீடியம். டு கிவ் manganese dioxide. manganeseனா Mn, டயோக்சைடுனா MnO2. அண்ட் bromate அயோன்னா Br-O3-. ரெடியா பசங்களா? இதுதான் பேசிக் கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை வந்து நாம பேலன்ஸ் பண்ண போறோம் பை யூசிங் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ரெடியா? என்ன பண்ணணும்? முதல்ல நிதானமா இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீஷீஸோடையும் ஆக்சிடேஷன் நம்பரை எழுதுங்க. எழுதலாமா? ஆரம்பிக்கலாமா? சார் MnO4- மேங்கனீஸ் +7, ஆக்சிஜன் -2, Br- bromine -1, MnO2 manganese +4, oxygen -2, Br-O3- bromine, x - 6 is equal to -1, x is equal to +5. So bromine வந்து இங்க +5. கரெக்டா? x - 6 is equal to -1. ஆமா +5. oxygen -2. எழுதிட்டேன். எதுக்கு எழுதுனேன்னு தெரியுமா? இங்க யாருக்கு தான் ஆக்சிடேஷன் நடக்குது, யாருக்கு தான் ரிடக்ஷன் நடக்குதுன்னு தெரியும்ல. ஸோ பாருங்க மேங்கனீஸ் +7, மேங்கனீஸ் இங்க +7, மேங்கனீஸ் இங்க +7, ஆனா இங்க மேங்கனீஸ் +4. அப்போ +7 +4 மாறுது. வாட் இஸ் திஸ் சார்? திஸ் இஸ் கால்டு ரிடக்ஷன் சார். அப்போ இங்க ரிடக்ஷன் நடக்குது. சூப்பர் சார். புரோமின் இங்க -1 சார், புரோமின் அங்க +5, புரோமின் இங்க -1, புரோமின் இங்க +5. அப்போ வாட் இஸ் திஸ்? புரோமின் -1ல இருந்து +5 மாறுது. அப்போ அதுக்கு என்ன பேரு சார்? ஆக்சிடேஷன் சார். கிளியரா? ஓகே சார், புரிஞ்சுது சார். அடுத்த ஸ்டெப் என்ன? இங்க ஆக்சிடேஷன் நடக்கிறது யாருக்கு? புரோமினுக்கு. ரிடக்ஷன் நடக்கிறது யாரு? MnO4க்கு. இந்த ரெண்டு ஸ்பீஷிஸை பாருங்க. இங்க எத்தனை புரோமின் இருக்கு? ஒரு புரோமின். இங்க எத்தனை புரோமின்? ஒரு புரோமின். அப்ப அது பேலன்ஸ்டு. இங்க
ரிடக்ஷன் நடக்குது மேங்கனீஸ். எத்தனை மேங்கனீஸ் இருக்கு? ஒரு மேங்கனீஸ். இங்க எத்தனை மேங்கனீஸ் இருக்கு? ஒரு மேங்கனீஸ். அதுவும் பேலன்ஸ்டு. அப்படி பேலன்ஸ் இல்லைன்னா நாம முதல்ல அந்த நம்பரை ஈக்குவல் ஆக்கணும். இங்க அது ஆல்ரெடி ஈக்குவலா இருக்கு. இனிமே என்ன பண்ணணும்? இனிமே நாம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சார் வாட் யூ மீன் பை தட்? அதுக்கு ஒரு வழி இருக்கு, நல்லா பாருங்க. மேங்கனீஸ் +7 இருந்து +4 மாறுது இல்ல, அதுக்கு பேர் தானே ரிடக்ஷன். வாட் இஸ் த சேஞ்ச்? +7 +4 மாறுது, டிஃபரன்ஸ் 3 இன்டு இங்க எத்தனை மேங்கனீஸ் இருக்கு? ஒரே ஒரு மேங்கனீஸ். ஸோ 3 × 1 that is equal to 3. திஸ் இஸ் கால்டு n ஃபேக்டர். அந்த பேரு தெரியலன்னா கூட பரவாயில்ல, இந்த நம்பரை எடுக்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? புரோமின். சார் புரோமின் -1, இங்க புரோமின் +5. டே -1 இருந்து +5 வரைக்கும் போகணும். என்ன டிஃபரன்ஸ்? -1 ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 0, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா 1, 3 ஸ்டெப் எடுத்து வச்சா 2, 4 ஸ்டெப் எடுத்து வச்சா 3, 5, 6. அப்போ மொத்தம் 6 இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் என்ன? 6. இங்க எத்தனை புரோமின்? ஒரு புரோமின். ஸோ 6 × 1 6. இஸ் தட் கிளியர்? இந்த n ஃபேக்டரை கண்டுபிடிச்சது தெரிஞ்சுதா? +7 +4 மாறுது. ஸோ டிஃபரன்ஸ் 3 இன்டு எத்தனை மேங்கனீஸ்? ஒரு மேங்கனீஸ். ஸோ 3 × 1 3. புரோமின் -1 இருந்து +5 மாறுது. -1 0 இருந்து +5னா 5, -1 இருந்து +5 சொன்னா 6 இன்டு ஒரு புரோமின் 6. இஸ் தட் கிளியர்? பக்கா கிளியர். ஓகே, இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. ரிடக்ஷனோட நம்பர் 3, அதை வச்சு ஆக்சிடேஷன் நடக்கிற ஸ்பீஷீஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஆக்சிடேஷனோட நம்பர் 6, அதை வச்சு ரிடக்ஷன் நடக்கிற ஸ்பீஷீஸை மல்டிப்ளை பண்ணுங்க. இதுக்கு பேரு தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இஸ் தட் கிளியர்? ஓகே ஜாய். ஓகே ரெடியா? பார்க்கலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப MnO4- எதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும்? 3 வச்சா 6 வச்சா? 6 வச்சு. அப்போ 6 MnO4-. Br- எதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும்? 3 வச்சு. 3 Br-. ஆரோ மார்க். சார் MnO2 எதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும்? 6 வச்சு. 6 MnO2. Bro3- எதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும்? 3 வச்சு. 3 Bro3-. இஸ் தட் கிளியர்? எழுதியாச்சு சார். ஜஸ்ட் செக் பண்ணுங்க. 6 மேங்கனீஸ். சூப்பர். 4 × 6 மேங்கனீஸ் பேலன்ஸ்டு. 3 புரோமின் பேலன்ஸ்டு. அப்போ இனிமே ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர மற்றவங்க எல்லாம் பேலன்ஸ்டா? செக் பண்ணியாச்சு. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் செக் பண்ணலை, அது தவிர மற்றவங்க எல்லாம் பேலன்ஸ்டு. அப்போ அடுத்தது யாரோட டைம் ஆயிடுச்சு? எதுக்கு? ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். ரெடியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 × 6 24 ஆக்சிஜன். இங்க 2 × 6 12, 3 × 3 9, 12 9 12 + 9 21, இங்க 24. அப்படின்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் 3 24, இங்க 21. 3 ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. எங்க ஆக்சிஜனோட நம்பர் கம்மியா இருக்கோ, எத்தனை ஆக்சிஜனோட நம்பர் கம்மி? 3 ஆக்சிஜன் கம்மி. ஒரு ஆக்சிஜன் கம்மினா ஒரு வாட்டர். அப்போ 3 ஆக்சிஜன் கம்மினா 3 வாட்டர் மோலிக்யூல ஆட் பண்ணணும். ரெடியா? ஸோ இன் ஆர்டர் டு பேலன்ஸ் த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் நாம யூஸ் பண்றது யார? வாட்டரை. ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ஹைட்ரஜன். இந்த பக்கம் ஹைட்ரஜனே இல்லை, ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் பாரு, 3 × 2 6 ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் இல்லை. எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க அவ்வளவு நம்பர் H+ ஆட் பண்ணுங்க. சார் பேசிக் மீடியம் தானே? பேசிக் மீடியம் தான், இருந்துட்டு போகட்டும். நான் சொல்றது நல்லா கேளுங்க. ஹைட்ரஜனோட பேலன்ஸ் பண்றதுக்கு H+ ஆட் பண்ணுங்க. இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜனே இல்லை, அதனால 6 H+ ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க சொல்லுங்க, சார் இது அசிடிக் மீடியம் மாதிரி இருக்கு சார், நம்ம கேட்டது பேசிக் மீடியம் தானே, இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நல்லா பாருங்க. பேசிக் மீடியமா மாத்தணும்ல. ஸோ எத்தனை H+ இருக்கு? 6. அத்தனையும் OH- எத்தனை H+ இருக்கோ சேம் நம்பர் ஆஃப் OH- இந்த சைடும் ஆட் பண்ணு, இந்த சைடும் ஆட் பண்ணு, வேலை முடியும். இங்க 6 H+ தானே இருக்கு. அப்ப இங்க 6 OH- ஆட் பண்ணு, இங்கேயும் 6 OH- ஆட் பண்ணலாமா?
இங்க 6 OH மைனஸ் ஆட் பண்ணா 6 H பிளஸும் 6 OH மைனஸும் சேர்ந்தா 6 வாட்டர். இங்க 6 OH மைனஸ் ஆட் பண்ணா அந்த 6 OH மைனஸ் தான் இது. இங்க 6 OH மைனஸ் ஆட் பண்ண பார்த்தேன்ல, இங்க ஏன் பார்க்கல சார்? ஆட் பண்ணேன் ஆனா 6 H பிளஸும் 6 OH மைனஸும் சேர்ந்து 6 வாட்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் 3 வாட்டர் இருக்கு, இந்த பக்கம் 3 வாட்டர் கட் பண்ணிட்டேன். அப்ப இந்த பக்கம் 3 வாட்டர் கட் ஆகும். அப்ப இங்க 3 வாட்டர். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, 3 வாட்டர் 6MnO4 minus 3Br 6MnO2 3BrO3 minus 6OH minus. இப்போ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ல H plus இருக்கா? இல்ல. OH minus இருக்கா? இருக்கு. எஸ், திஸ் இஸ் த பேசிக் மீடியம். ஆனா இதுதான் ஃபைனல் ஆன்சரா? இல்ல. ஏன்னா இந்த ஹோல் ஈக்குவேஷன்ல 3 ஆல டிவைட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வைக்கணும். ஸோ 3 ஆல மொத்த ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுங்க. 3 வாட்டர் என்ன ஆகும்? வாட்டர் ஆகும். 3 வாட்டர் என்ன ஆகும்? வாட்டர். 6MnO4 minus 3 ஆல டிவைட் பண்ணா 2MnO4 minus 3Br minus Br minus gives 6MnO2 by 3 பண்ணா 2MnO2 plus BrO3 minus plus 3 வராதுல 6 by 3 2OH minus 2OH minus. That's it பசங்களா. Sir, this session timing is 6 to 9. No. செஷன் இப்போ முடியும் 7:30க்கு இதே ஸ்டுடியோவில் இன்னொரு லைவ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. நாட் ஃப்ரம் மை இன்னொரு டீச்சர். ஓகே ரஃபிக், பசங்களா கிளியர் ஆயிடுச்சுடா? டே, இது வந்து இங்கே ஸ்லைடில் வந்து நான் எல்லாம் எழுதலை, ஆனால் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த பேலன்சிங்கில் யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக கேளுங்க. அண்ட் ஒரு வாட்டி நோட்டில் நீங்கள் நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி வைங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் ரிவைஸ் பண்ண போதும். ரெடியா? சொல்லுங்க. கிறிஸ்டல் கிளியர். மெடிக்கோ வலைக்கும் சலாம். எப்படி இருக்கேன்? கோயம்புத்தூர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கமிங் இப்போ 15க்கு அங்கே இருப்பேன், கோயம்புத்தூர்ல இருப்பேன். பார்க்கலாம். பக்கா. ஓகே, தட்ஸ் இட். அவ்வளோதான். ஸோ பேசிக் மீடியம் சொல்லலை, அசிடிக் மீடியம் தான் சொன்னேன். அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அப்போ கடைசியில் அது OH மைனஸ் ஆட் பண்ணுற வேலையை மட்டும் விட்டுடு. அசிடிக் மீடியம் சொன்னால் H ப்ளஸ் தானே வேணும். அப்போது அந்த இடம் வரைக்கும் பண்ணால் போதும். லாஸ்ட் ஸ்டெப்பு பண்ண வேண்டாம். OH மைனஸ் அங்கேயும் இங்கேயும் ஆட் பண்ணல, அதை விட்டுடு. அது வேண்டாம். அசிடிக் மீடியம்னா, பேசிக் மீடியம்னா அது வேணும். அவ்வளோதான். போலாமா? ஸோ தட்ஸ் இட். ஸோ பேலன்சிங் அடுத்த மெத்தடு பாருங்க, ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தடு பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் ஸ்டெப் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இந்த ஸ்லைடில் இருக்கிற ஸ்டெப்பு நான் சொன்னதும் சம்டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். யூ ஃபாலோ த வே. எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கொஸ்டின் எழுதலாமா? சார், பெர்மாங்கனேட் அயோன் MnO4 மைனஸ் ப்ளஸ் பேசிக் சொல்யூஷன்னா ஃபைனல் ஆன்சர்ல OH மைனஸ் வரணும். ஆக்சிடைசஸ் அயடைடுனா I மைனஸ் gives I2 ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ I2 ப்ரொடியூஸ் ஆகுது பிளஸ் மேங்கனீஸ் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகுது. MnO2 ப்ரொடியூஸ் ஆகுது. ரெடியா? பக்கா. ஓகே ரஃபிக். ஸோ MnO4 மைனஸ்ல சார் இவன் வந்து +7 சார். தெரியும். I மைனஸ்ல அயோடின் வந்து -1 சார். ஆக்சிஜன் எழுதலை. எதுக்கு எழுதணும்? ஏன்னா லாஸ்ட் ஈக்குவேஷன்ல எழுதுனேன். ஆக்சிஜன்ல ஆக்சிடேஷன் நம்பர்ல சேஞ்ச் வர்றது இல்லை. எதுக்கு சேஞ்ச் வரப்போகுதுன்னு இப்போ எனக்கு தெரியும், அதனால நான் அது மட்டும் எழுதுறேன். உங்களுக்கு தெரியலையா? நீங்க எல்லாரும் எழுதிக்கோங்க. ப்ராக்டிஸ் ஆக உங்களுக்கும் அதெல்லாம் பண்ண முடியும். I2 எலிமெண்டரி ஸ்டேட் 0. MnO2ல மேங்கனீஸ் +4, ஆக்சிஜன் இங்கேயும் -2, ஆக்சிஜன் இங்கேயும் -2. அப்புறம் இதுக்கு தேவையில்லாம நாம சூப்பர் படி. ஓகே எல்லாருக்கிட்டையும் கேட்டதா சொல்லு. மெடிக்கோ ரெடியா? ஓகே. அப்போ
MnO4 minus +7 இருந்து +4 போகுது. +7 இருந்து +4. அப்ப அதுக்கு பேர் என்ன? ரிடக்ஷன். I -1 இருந்து 0. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஆக்சிடேஷன். Is that clear? Oxidation. Hi Manimaran. Hi, hello. இப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சா? இந்த மெத்தடோட பேர் என்ன தெரியுமா? இந்த மெத்தடோட பேரு ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட். அதனால நாம் என்ன பண்ண போறோம்னா ஆக்சிடேஷன் நடக்கிற இடம் அந்த ஒரு ஸ்பீஷீஸை மட்டும் எடுக்கிறேன். அதுக்கு பேரு ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன் அது மட்டும் நான் எழுதுறேன். I- ரைட் ஹேண்ட் சைடில் I2. சூப்பர். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லைடா. இது சால்ட் பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது, சும்மா 2 லைன். அந்த பக்கம் என்ன எழுத போறேன் சார்? அந்த பக்கம் ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன் எழுத போறேன். RHR ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன். ரிடக்ஷன் யாருக்கு? MnO4 minus. MnO4 minus 1. MnO4 minus 1 converted to MnO2. MnO2 கன்வெர்ட் ஆகுது. This is reduction half reaction. மணிமாறன் எஸ் மணிமாறன் சொல்லுங்க. இப்போ இங்க பாருங்க, ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன் இருக்கு, ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன் இருக்கு. பக்காவா புரிஞ்சுதா? இனிமே நாம இந்த ஹாஃப் ரியாக்ஷனை மட்டும் பேலன்ஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இதை பேலன்ஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனை கிரியேட் பண்ண போறேன். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அங்க ரைட் ஹேண்ட் சைடில் 2 அயடின் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாவம் ஒரு அயடின் தானே இருக்கு. அப்போ அது பேலன்ஸ் பண்ணு. அங்கே 2 அயடின் தான், அப்போ இங்கே நான் 2ன்னு போட்டேன், பேலன்ஸ் ஆயிடுச்சு. சார் அயடின் பேலன்ஸ். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு சார், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே 2 இருக்கு. அப்போ 2 × -1 -2. டே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -2, ரைட் ஹேண்ட் சைடில் 0. இது நல்லா இருக்கு. பேலன்ஸ்னா என்ன? ஆட்டம் மட்டும் பேலன்ஸ் ஆனால் பத்தாது, சார்ஜும் பேலன்ஸ் ஆகணும். அங்கே -2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் 0. இது எப்படி ரெடி ஆகும்? அப்போ என்ன பண்றது? சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்கு எலக்ட்ரானை யூஸ் பண்ணுங்க. யார? எலக்ட்ரானை. அங்க -2, இங்க நெகட்டிவே இல்லைல்ல, அப்போ அங்க எலக்ட்ரானை யூஸ் பண்ணு. இங்க -2 வரணும் இல்ல, உனக்கு -2 வரணுமா? 2 எலக்ட்ரானை எடுத்துக்கோ, 2 எலக்ட்ரானை எடுத்துக்கோ. ஸோ 2 எலக்ட்ரான். ஏன்? ஏன்னா ஒரு எலக்ட்ரான் -1, 2 எலக்ட்ரான் -2. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் -2, ரைட் ஹேண்ட் சைட்லயும் -2. அது மட்டும் இல்ல, இதோட பேர் என்ன? ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன்னா என்ன? ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே. ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே. அதனால எலக்ட்ரான் லூஸ் ஆகும்போது ப்ராடக்ட் சைட்ல எலக்ட்ரான் இருக்க தானே செய்யணும். அப்படியே யோசிச்சுக்கோ. ரெடியா? இங்க வாங்க. எத்தனை மேங்கனீஸ்? ஒரு மேங்கனீஸ். எத்தனை மேங்கனீஸ்? ஒரு மேங்கனீஸ் ஈக்குவல் 4 ஆக்சிஜன். அங்க 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. என்ன பண்றது? ஆக்சிஜன் கம்மியா இருந்தா அப்ப என்ன பண்ணணும்? வாட்டர் ஆட் பண்ணணும். இங்க 4 ஆக்சிஜன், அங்க 2 ஆக்சிஜன். அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல 2 வாட்டர் ஆட் பண்ணா வேலை முடிஞ்சுது. சார் 2 வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் சார். அப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா ஹைட்ரஜன், இங்க 4 ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜனே இல்ல. அப்போ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது? சார் H+ ஆட் பண்ணுங்க சார். H+ ஆட் பண்ணியாச்சு, ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரெடியா? ரெடி. இனிமே சார்ஜ் பாரு. MnO4 மைனஸ், ஒரு -1, 4 H+, +4. அப்போ +4 -1 +3. இங்க +3, இங்க நியூட்ரல். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் +3, ரைட் ஹேண்ட் சைடு நியூட்ரல். என்ன பண்றது? எலக்ட்ரானை தான் யூஸ் பண்ணணும். இந்த +3 எப்படியாவது 0வா கொண்டு வரணும்ல, எலக்ட்ரானை தான் யூஸ் பண்ணணும். அப்போ நாம 3 எலக்ட்ரானை இந்த சைடை ஆட் பண்ணிக்கலாம். ரெடியா? MnO4 minus +4H plus 3 electron gives MnO2 plus 2H2O. Is that clear? இப்போ பாரு, -1 +4 +3, 3 electron நியூட்ரல் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நியூட்ரல் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டம்ஸ் பேலன்ஸ்டு, சார்ஜ் பேலன்ஸ்டு, எவ்ரிதிங் பேலன்ஸ்டு. கிளியரா? மைனஸ் இல்லை காஷிஃபா, நம்ம மைனஸ் பண்ணவே மாட்டோம். எலக்ட்ரானை ஆடு தான் பண்ணணும். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையா ரைட் ஹேண்ட் சைட்லையா? ஆக்சிடேஷன் ஹாஃபில் ரைட் ஹேண்ட் சைடில் தான். ஏன்னா ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே. அப்போ எலக்ட்ரான் வந்து ப்ராடக்ட் சைடில் வரணும். ஆனால் ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தானே. அப்போ எலக்ட்ரான் வந்து எங்கே வரணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். தட்ஸ் இட். சிம்பிள். கிளியரா?
கிளியரா பசங்களா? இனிமே என்ன பண்றது? ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் ஆட் பண்ணு. இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணேன்ல, முதல்ல ஒரு ஈக்குவேஷன் ரெண்டாக பிரித்தேன், இப்போ பேலன்சிங் முடிஞ்சுது, மறுபடியும் ஆட் பண்ணு, சிங்கிள் ஈக்குவேஷனாக கொண்டு போவோம். சிங்கிள் ஈக்குவேஷனாக கொண்டு போகலாமா? அடுத்த ஸ்லைடு பேலன்ஸ்ட் அங்கே இருக்குது, இடம் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2i மைனஸ் இருக்குது. ஸோ 2i மைனஸ், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்குது? MnO4 மைனஸ் 4H ப்ளஸ், MnO4 மைனஸ் 4H ப்ளஸ், அப்புறம் 3 எலக்ட்ரான், அப்புறம் 3 எலக்ட்ரான். ஒரு பிரச்சனை இருக்கு, இது ஆட் பண்ண முடியாதுடா. என்ன தெரியுமா? நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டேன், ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன், ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது. அந்த வேலை என்ன தெரியுமா? எதுக்காக தெரியுமா? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2. ஆனா ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 3. ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன்லயும் ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன்லயும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருக்கணும். அப்பதான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் கட் ஆகும். ஃபைனல் ஈக்குவேஷன்ல எலக்ட்ரான் இருக்கக்கூடாது. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிஃப்ரெண்டாக இருந்தால் ஆட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு ஈக்குவலைஸ் பண்ணணும். 2 3 மாற்று, இல்லை 3 2 மாற்று. முடியலையா? 2ஐயும் 6 மாற்று, 3ஐயும் 6 மாற்று. அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ 2 எப்படி 3 மாற்று, 2 எப்படி 6 மாற்றுறது? ஸோ இந்த ஈக்குவேஷனை மொத்தத்தில் இன்டு 3 பண்ணு, இந்த ஈக்குவேஷனை மொத்தத்தில் இன்டு 2 பண்ணு, அதுக்கப்புறம் ஆட் பண்ணு. அப்போ இது என்ன ஆகும்? 6i minus 3i2 6 electron. இங்க 2MnO4 minus 8H plus 6 electron ஆயிடுச்சு இல்ல ரெண்டு சைடும் பக்கா. gives 2MnO2 plus 4H2O. ரெடியா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணணும். 6 எலக்ட்ரான். இனிமேல் நீங்க ரெண்டு ஈக்குவேஷனும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ எலக்ட்ரான் கட் ஆகும். ஸோ 6i மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேற யார் இருக்காங்க? 2MnO4 மைனஸ் 8H plus 6 electron arrow mark. Here right hand side 3i2 plus 6 electron, 3i2 plus 6 electron plus right hand side 2MnO2 plus 4H2O, 2MnO2 plus 4H2O. okay, yes, add பண்ணியாச்சு சிங்கிள் ஈக்குவேஷன். இனிமே கட் பண்ணுங்க. 6 எலக்ட்ரான் கட் ஆகும். வேற என்ன கட் ஆகும்? வேற எதுவுமே கட் ஆகாது. இப்போ என்ன பண்றது சார்? இப்போ ஃபைனல் ஈக்குவேஷன்ல H+ தான் இருக்கு. H+ னா அசிடிக் மீடியம் தானே, பேசிக் மீடியத்துக்கு கொண்டு போகணும். என்ன பண்றது? எத்தனை H+ இருக்கோ அத்தனை OH- ஆட் பண்ணுங்க. எங்க? இங்கேயும் 6i minus 2MnO4 minus, அப்ப 8H+ கூட 8 OH- வந்தா 8H2O gives 3i2 2MnO2 4H2O plus 8 OH-. இப்போ இங்க 4H2O கட் ஆகும், இதுல 4H2O கட் ஆச்சுன்னா இங்கேயும் 4H2O இருக்கும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் 6i minus 2MnO4 minus plus 4H2O gives 3i2 plus 2MnO2 plus 8 OH-. பசங்களா இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. எத்தனை ஐடின்? 6 ஐடின். எத்தனை ஐடின்? 6 ஐடின். ஐடின் 6 2 மேங்கனீஸ் 2 4 8 ஆக்சிஜன் 8 4 12 ஆக்சிஜன் 12 ஆக்சிஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 8 12 ஆக்சிஜன். ஓகே, ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன். ஓகே, இனிமேல் சார்ஜ் பார்க்கலாம். -6 -2, அப்போ இங்க மொத்தம் -8. இங்க வாங்க, நியூட்ரல் -8. ஆட்டம் பேலன்ஸ்ட், சார்ஜ் பேலன்ஸ்ட். ஸோ த பேலன்சிங் இஸ் ஓவர். பட் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடா இல்லை ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தடா எது கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னு கேட்டால், ஃபார் மீ பர்சனலி ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் இஸ் த ஈஸியஸ்ட் வே. இஸ் தட் கிளியர்?
இஸ் தட் கிளியர்? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இம்பார்ட்டன்ட். போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் போர்டு எக்ஸாம் படிக்கும்போது நீங்கள் 2 மெத்தடும் படிக்கணும். பிகாஸ் தே வில் ஸ்பெசிஃபிக்லி ஆஸ்க் சால்வ் பேலன்ஸ் யூஸிங் ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்னு கேட்டால் வேறு வழியில் பண்ணிதான் ஆகணும். சார் நீங்கள் சிஎம் டேலண்ட் எக்ஸாமுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? சிஎம் டேலண்ட் எக்ஸாம் ஷிபாமோல அருள்ராஜ். சைலத்தில் அப்படி ஒரு கோர்ஸ் இல்லை ஷிபாமோல். ஃபார் மீ டூ சார். ஓகே, அப்படியா? தமிழ்நாடு கவர்மெண்டோட தான். அதோட சிலபஸ் நான் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்னிக்கல் டீமு அதுக்கு ஏதாவது புதுசாக கோர்ஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சால் we can start. ஓகே, கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகிற கண்டென்ட் எல்லாமே கொடுக்குறது தான் எங்களோட ஆசை. ஸோ வில் டூ தட். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, வீடியோக்கு கீழே கமெண்டாக போடுங்க. இப்போ நீங்கள் சாட் தானே போடுறீங்க, அது நம்ம அவ்வளோ நமக்கு வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஃபோர் ஸ்டேட் போர்டு. ஓகே, ஸ்டேட் போர்டு சிஎம் டேலண்ட் எக்ஸாம் நானும் டிஸ்கஸ் பண்ணுறேன். கிறிஸ்டல் கிளியர், பக்கா. ஸோ பேலன்சிங் அவ்வளோதான். ஸோ பை பேலன்சிங் படித்த உடனே இந்த சாப்டர் அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆக்சுவலி முடிஞ்சுது. இனிமேல் வந்து ஸ்மால் டாபிக் இருக்குது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆக்சுவலி நெக்ஸ்ட் இயர் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நம்ம டேனியல் செல்லு, கேல்வானிக் செல்லாம் டீட்டெயிலாக அங்கே தான் படிக்கணும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் படிக்கும்போது டேனியல் செல்லை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. கிளியரா? ஸோ ஆக்சுவலி மெயின் கண்டென்ட் எல்லாம் முடிஞ்சுது. வேறு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த எலக்ட்ரோடு ப்ராசஸ் டேனியல் செல்லில் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம படித்தோம் இல்லை ரிடாக்ஸ் ரியாக்ஷன், நம்ம எழுதணும் இல்லை ஈக்குவேஷன். Zn plus Cu2 plus gives Cu plus Zn2 plus. அதுதான் டேனியல் செல்லோட ஓவரால் ரியாக்ஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிங்க் ரோடு டிப்ட் இன் சிங்க் சல்ஃபேட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் காப்பர் ரோடு டிப்ட் இன் காப்பர் சல்ஃபேட்டு. 2 பீக்கரையும் சால்ட் பிரிட்ஜ் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லோனு பேங்க் லோன் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு L4 லெஃப்ட், O4 ஆக்சிடேஷன், A ஆனோடு, N நெகட்டிவ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடக்கிற இடம் ஆனோடோட சார்ஜ் நெகட்டிவ் டேனியல் செல்லில், கேல்வானிக் செல்லில். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 6 ரிடக்ஷன், கேதோடு பாசிட்டிவ், அப்படி இருக்கும். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு எலக்ட்ரானோட ஃப்ளோ, எலக்ட்ரான் ஃப்ளோ. லெஃப்ட் டு ரைட்டு எலக்ட்ரான் ஃப்ளோ, ரைட்டு டு லெஃப்ட் கரண்ட் ஃப்ளோ. ஆனோட்லேருந்து கேதோடுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், கேதோட்லேருந்து ஆனோடுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். சால்ட் பிரிட்ஜ் இருக்காங்க டு மெயின்டைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த 2 எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ஸ். இதை பற்றிலாம் ஆக்சுவலி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரில் வந்து டீட்டெயிலாக நம்ம படிக்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் எப்போ சார்? அடுத்ததாக உங்களுக்கு தேவையான சாப்டர் இது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நடத்தலையா? ஆல்ரெடி நடத்தியிருக்கேனே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நடத்தியிருக்கேன். நான் தான் நடத்தியிருக்கேன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஜாய், ப்ளீஸ் டூ வாட்ச். இந்த சேனல்லே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ் எப்போனா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அடுத்ததாக உங்களுக்கு தேவையான சாப்டர், உங்களோட ரிக்யர்மெண்ட் சொல்லுங்கள். இது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டர் வந்து நம்ம ஹரீஷ், அதே மாதிரி வேறையும் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனால் ஹரீஷோட பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா பர்சனலி மெசேஜ் பண்ணேன், நம்ம சேனலுக்கு கீழே வந்து மெசேஜ் பண்ணேன், அடிக்கடி மெசேஜ் பண்ணேன். ஸோ அதனால தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் போட்டேன். ஓகே, எஸ் ஓகே ஜாய். ஸோ கிளாஸ் நாம இங்கே வைண்ட் அப் பண்ணலாமா? வேறு ஏதாவது இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. சாரி we have some questions. சாரி சீக்கிரம் முடிக்கலாம், சீக்கிரம். when zinc rod is kept in a copper nitrate solution what happens? zinc rod copper nitrate solution. zinc rod copper nitrate solutionல வச்சா என்ன ஆகும் சார்? காப்பர் இஸ் a less reactive metal, zinc வந்து more reactive metal. அப்போ என்ன ஆகும்? காப்பரை ரெடியூஸ் ஆகும், காப்பர் நைட்ரேட்டுக்கு ரிடக்ஷன் நடக்கும். இது 2+ இருந்து காப்பரா மாறும். ஸோ zinc is deposited on the beaker, copper is deposited. காப்பர் தான் டிபாசிட் ஆகும். ஆன்சர் 2. ஏன்னா காப்பர் +2 இருந்து 0வா மாறுது இல்ல, +2 இருந்து 0வா மாறுதுன்னா ரிடக்ஷன் நடக்கிறது தான் டிபோசிஷன். ஸோ காப்பர் இஸ் டிபாசிட்டட் ஆன் zinc. கிளியர் ஆயிடுச்சா? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் NaH சோடியம் ஹைட்ரைடு the oxidation state of hydrogen கேட்குறாங்க. ஸோ ஆல்கலி மெட்டல் எப்பவுமே +1, அப்போ ஹைட்ரஜன் -1 சொல்லியிருக்கேன்ல. ஹைட்ரைட்ஸில் ஹைட்ரஜனோட வேல்யூ எப்பவுமே -1. ஆப்ஷன் 3. ஸோ ஹை கேன் ஐ காண்டாக்ட் யூ பர்சனலி சார்? லைக் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, பேஜ் இருக்குது. ஐ மீன் இன்ஸ்டாகிராமில் சைலத்தோட
நம்ம Xylem தமிழோட இன்ஸ்டா பேஜ் எல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியும். அதில் நான் இருக்கேன். ஓகே, யூ கேன் கெட் மை காண்டாக்ட். Sikkander is my name. Okay, right. What is the oxidation state of chromium in CrO5? பசங்களா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா CrO5 நம்ம x minus 10 is equal to 0 னு சொல்லும்போது x ஓட வேல்யூ +10 வரும். ஆனா +10 ஆப்ஷன்ல இருக்கா? இல்லவே இல்ல. இருந்தாலும் அது பிளெண்டர். ஏன்னா குரோமியத்தோட ஹையஸ்ட் வேல்யூ +6 தான். அப்போ நீங்கள் CrO5 அதோட ஸ்பெஷல் கேஸு, அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாகணும். இதே மாதிரி கொஞ்சம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ CrO5 வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர். ஸோ CrO5 ஸ்ட்ரக்சர் படிங்க. CrO5 ஸ்ட்ரக்சர் இதுதான் CrO5 ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாருங்க பசங்களா, ஆக்சிஜன் எத்தனை போண்டு? 2 போண்டு. அப்போ இங்க 2. அண்ட் ஆக்சிஜன் எத்தனை போண்டு? 2 போண்டு. ஆனா இன்னொரு போண்டு ஆக்சிஜன் கூட தானே, அப்ப அதை கவுண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது 1, இது 1, இது 1, இது 1. குரோமியம் 1 2 3 4 5 6. குரோமியமா ஆக்சிஜனா? யாரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? ஆக்சிஜன். அப்ப குரோமியத்துக்கு கண்டிப்பா பாசிட்டிவ் வேல்யூ தான் வரணும். ஸோ +6. இது -1, இது -1, இது -1, இது -1. தட் மீன்ஸ் CrO5ல 4 ஆக்சிஜன், பெராக்சைடு ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் ஆக்சைடு ஆக்சிஜன். நாம் என்ன நினைச்சோம்? எல்லா ஆக்சிஜனும் -2, அதனால தான் 10 வருது. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. CrO5 ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் -2 இருக்கு. மற்ற ஆக்சிஜன் எல்லாம் -1, -1, -1, -1 மறந்துடாதீங்க. என்ன நான் சொன்னேன்? இந்த ஆக்சிஜனுக்கு எத்தனை போண்டு இருக்கு? 1 2 இருக்கு. ஆனா ஒரு போண்டு வித் ஆக்சிஜன். அப்ப அது கவுண்ட் பண்ண வேண்டாம். அப்போ ஒரு போண்டு, அதனால தான் 1 போட்டேன். நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அவன் நெகட்டிவ், யாரு லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் அவன் பாசிட்டிவ். இஸ் தட் கிளியர்? So answer +6 பசங்களா. +6 இல்ல, அப்படியே 6 எடுக்கலாம். Next question. 2H2O gives 2H2 plus O2 is an example of. பாருங்க, இது வாட்டர் டீகம்போஸ் ஆகுது. 2H2O 2H2 plus O2 ஆ மாறுது. இது என்னது? இது என்னடா இது? காம்பினேஷனா? இது காம்பினேஷன் கிடையாது. கண்டிப்பா காம்பினேஷன் கிடையாது. டீகம்போசிஷனா? ஆமா, டீகம்போசிஷன் தான். இது 0, இது 0. ஹைட்ரஜன் இங்க +1, ஆக்சிஜன் இங்க -2. ஹைட்ரஜன் +1 ல இருந்து 0, ரிடக்ஷன். ஆக்சிஜன் -2 ல இருந்து 0, ஆக்சிடேஷன். So this is a decomposition reaction. So I got 100 in chemistry class 12 board exam by watching. Oh, Pandi Kumar. That's so good news. Congrats bro, congrats. So Pandi Kumar மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம் எல்லாம் சூப்பரா எழுத முடியட்டும். That is, அது வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு எனர்ஜி வந்து so happy Pandi Kumar. Keep it up. Good job. But don't be overconfident. நல்லா hard work பண்ணு. Keep on working. Okay, consistency அது நமக்கு வேணும். My name is Satyan. Okay, Satyan, sorry. Okay. So that is a good news. So thank you for sharing here. Next person, what is the change in oxidation number of carbon in the following reaction? CH4, methane, அப்புறம் chlorine, அப்புறம் இங்க கார்பன் டெட்ராக்ளோரைடு, இல்லாட்டி டெட்ராக்ளோரோமீதேன், இல்லாட்டி 4HCl. ஓகே பேலன்சிங் முக்கியம் இல்லை. ஓகே, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல பேலன்சிங். அதனால தான் நான் கோஎஃபிஷியன்ட் கவனிக்கிறேன். இங்க 4 இருக்குல்ல, அங்க 4. ஓகே, இங்க கார்பனை கண்டுபிடிங்க, இங்கேயும் கார்பன் கண்டுபிடிங்க. அதனால சிம்பிள். அங்க கார்பன் கூட யாரு? கார்பனை பொறுத்த வரைக்கும் -4 இல்லாட்டி +4 தானே வரும். குளோரின் எலக்ட்ரோநெகட்டிவ். கார்பனா குளோரினா? குளோரின் தானே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ குளோரினுக்கு -1, அப்போ -4, அப்போ கார்பனுக்கு +4. இங்க கார்பனா ஹைட்ரஜனா? யாரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? கார்பன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ ஹைட்ரஜன் +1, கார்பன் -4. ஸோ -4 to +4. ஆப்ஷன் பி. ஓகே, கிளியர்? இன்னும் கொஸ்டின் இருக்கா? இருக்கு. Which of the following is not a redox reaction? Burning of candle. Physical change நினைச்சிடாதீங்க. Candle is a hydrocarbon. Burning means with oxygen. So hydrocarbon oxygen நடக்கும்போது அது combustion reaction வந்து redox reaction. So இது redox reaction தான். அப்ப இது ஆன்சர் இல்ல. Rusting of ironல iron oxide ஆ மாறுது. Yes, that is also redox reaction. So இது ஆன்சர் இல்ல. Dissolving salt in water. Salt னா NaCl. In water என்ன ஆகும்? NaOH plus hydrogen ஆகும். So இங்க sodium +1, இங்கேயும் sodium +1. இங்க oxygen -2, இங்கேயும் oxygen -2. So இங்கேயும் chlorine -1, இங்கேயும் NaOH plus HCl. sorry. So யாரோடைய oxidation number கூடவும் இல்ல குறையவும் இல்ல, சேமா இருக்கு. That means not a redox reaction. Correct answer option
ஆப்ஷன் சி. கரெக்டா? 2 வராது. ரஸ்டிங் ஆஃப் அயன் இஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். Fe2O3 ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு. டிசால்விங் சிங்க் இன் சல்ஃபியூரிக் ஆசிட், சிங்க் சல்ஃபியூரிக் ஆசிட்ல ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் ரிப்ளேஸ் ஆகும். கிளியரா? எஸ். ஸோ பசங்களா ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி 1 2 3 4 ஓகே 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதோட ஆன்சர் கீ நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஸோ அதனால இந்த செஷன் நான் இப்போ வைண்ட் அப் பண்ணுறேன் பசங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நம்ம வீடியோக்கு கீழே கமெண்டாக போடுங்க. இன்னொரு செஷனில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், குட் நைட்.